ஆகவே முதலாவது விடையா நாங்க பார்த்தோம், கரைசல் அனோட்டுக்கு அருகில் ஒட்சிசன் வாயு வெளியேறும். ஏன் அது பிழைன்னு சொன்னால் வாயு குமிழி தான் வெளியேறும், அது ஒட்சிசன் எங்களுக்கு அவதானிக்க இயலாது. அது ஒட்சிசன் என்பதை அவதானிக்க இயலாது. ஆகவே நேர்மின்வாய் அனோட்டுக்கு அருகில் வாயு குமிழிகள் வெளியேறும் என்பது தான் சரி. ஒட்சிசன் வாயு என்பதை அவதானிக்க முடியாது. சரி, இரண்டாவது விட ஏன் பிழை? அனோட்டு கரைசல் அமைந்துள்ள பகுதி செங்கபில நிறமாக மாறும். அதுல வாயு குமிழிகள் மட்டும்தான் வரும், நிறமாற்றத்தை அவதானிக்க முடியாது. அதற்கான தாக்கங்கள் எதுவும் அந்த மின்வாயில் நடைபெறுவதில்லை. சரி, மூணாவது கதோட்டில் கரைசல் அமைந்துள்ள பகுதி செங்கபில நிறமாக மாறும். அதாவது பாருங்க, மறைமின்வாய் கதோட்டு செப்பு படிவதையும் அவதானிக்கலாம். சரியா? செப்பு படியும் எப்படின்னு சொன்னால் Cu2 பிளஸும் H பிளஸும் மறைமின்வாய் நோக்கி செல்லும். அப்ப மறைமின்வாய் நோக்கி இந்த செப்பு சல்பேட்டும் H பிளஸும் Cu2 பிளஸும் H பிளஸும் செல்லும் போது அதுல நீங்க பார்க்கலாம், தாழ்த்தல் அடையும். Cu2 பிளஸ்ஸா H பிளஸ் ஆன்ற பிரச்சனை வரும். எது தாழ்த்தல் அடையும்? Cu2. அது எப்படி எடுக்கிற? Cu2 பிளஸ்ஸா H பிளஸ் ஆண்டு H பிளஸ் H2 ஆக மாறாமல் Cu2 பிளஸ் Cu ஆக மாறுது. எதன் அடிப்படையில் எடுக்கிறது? நீங்க நியமங்கள் படிச்சிருப்பீங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட நேரயன்கள் காணப்படும் போது தாக்க வீத தொடரில் கீழே காணப்படும் மூலகம்தான் தாழ்த்தப்படும். அப்ப இங்க தாக்கத்தொடரில் Hம் இருக்கு, Cயும் இருக்கு. இங்க தாக்கத்தொடரில் கீழே காணப்படுவது எது? ஐதரசனா செப்புவா? செப்பு தான் கீழே காணப்படும். ஆகவே செப்பு தான் இங்கு தாழ்த்தப்படும். தாழ்த்தப்படும்னால் அதில் தாக்கி பக்கமாக இலத்திரன்களை பெற்றுக்கொள்ளும். அப்ப Cu2 பிளஸ் இலத்திரன்களை பெற்றுக்கொள்வதன் மூலமாக Cu ஆக மாறும். அதான் தாழ்த்தல். ஆகவே ஐதரசன் இங்க தாழ்த்தப்படாது. தாக்க வீதத்தொடரில் கீழே காணப்படும் Cu தான் இங்கு தாழ்த்தப்படும். ஏன் இன்னைக்கு 2 இலத்திரன் வருது? Cu ஒன்று இருக்கு, இங்க அணுக்கள் உண்டு. ஆனால் இங்க Cu2 பிளஸ் இருக்கு, 2 நேர் அயன்கள் இருக்கு. 2 நேர சமப்படுத்துறதுக்கு 2 மறை சேர்க்கணும். அப்பதான் இங்கால பக்கம் நடுநிலை, இங்கால பக்கம் ஏற்கனவே நடுநிலை. ஆகவே Cu செப்புவாக மாறும். Cu2 பிளஸ் செப்புவாக மாறும்போது செப்பு செங்கபில நிறம். வங்காள பக்கம் உள்ள இந்த இதுல Cu படியும் போது அது செங்கபில நிறமாக மாறும். அது செங்கபில நிறமாக வருவதை அவதானிக்கலாம். நீங்க இதை செஞ்சு பார்க்கலாம். இவ்விடத்துல இப்படியான செங்கபில நிறம் ஒன்றாக இதுல படிஞ்சு இருக்கும். சரியா? சரி, அப்ப இதுக்கு எங்களுக்கு சரியான விட வந்துட்டு செங்கபில நிறமாக மாறும். சரி, கதோட்டில் கரைசல் அமைந்த பகுதியின் அருகே வாயு குமிழிகள் வெளியேறும். இல்லை, கதோட்டில வாயு குமிழிகள் வராது, அனோட்டுல தான் வரும். ஆகவே 4வது விடையும் பிழை. இதுல 3 அவதானங்கள், 2 அவதானம் தொடர்பாக நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். 3வது அவதானம் என்னென்றால், இதுல செப்பு சல்பேட் நீர்க்கரைசல் இருக்கு. செப்பு சல்பேட் நீர்க்கரைசல் என்ன கலர்? நீல நிற கரைசல், இந்த கலர். சரியா? இப்படி நீல கரைசல் இருக்கு. நீல கலர்ல, இந்த நீல கலர்ல இருக்கும்போது அது செப்பு சல்பேட்ல உள்ள Cu2 பிளஸ் படிப்படியாக Cu ஆக மாறுவதன் காரணமாக செப்பு சல்பேட்டின் அந்த நீல நிறம் படிப்படியாக குறையும். ஆகவே 3 அவதானங்கள். முதலாவது, அனோட்டுக்கருகில் வாயு குமிழிகள் வெளியேறும், கதோட்டுக்கருகில் செப்பு படியும், அத்துடன் கரைசலின் நீல நிறம் படிப்படியாக குறைவடையும். இது 3 தான் அவதானங்கள். வாயு குமிழிகள் அனோட்டில் வாயு குமிழி வெளியேறுதல், கதோட்டில் செப்பு படிதல், கரைசலில் நீல நிறம் படிப்படியாக குறைவடைதல். ஆகவே இந்த கேள்விக்கான விடை 3வது. சரி, 29வது பார்ப்போம். 28 3, ஆகவே 29.
29வதுக்கு என்ன விட? ராகவி, ஃபஸ்ரா, ரிப்கியா, அனிகா. 2வதும் 4வது 4 பேர் சேர்ந்து அனுப்பியிருக்கீங்க. 2வது விடையா 4வது விடையா? அதாவது ஏசின்னு சொல்றீங்க, ஒரு குரூப் பி வராதுன்னு சொல்றீங்க, அதுதான் விட. ஷம்லா குருதி சுற்றோட்டத்துடன் தொடர்பானது. சரி, நாங்க பார்ப்போம் கேள்விய. மனிதனின் குருதி சுற்றோட்டம் தொகுதியுடன் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சரியா பிள்ளைகள்? விட ஏசி, அடுத்தது ஏபிசி ரெண்டும் வந்திருக்கு. ஷம்லா, வினுஷிகா, ஆக்கிப். சரி, முதலாவது கூற்ற பாருங்க. நாளங்கள் ஊடாக குருதி இதயத்தை நோக்கி கொண்டு வரப்படுவதோடு நாடிகள் ஊடாக குருதி இதயத்திலிருந்து அப்பால் கொண்டு செல்லப்படும். சரியா? அப்ப நாளங்கள், அதாவது உடலுக்கு இதயத்தை குருதியை கொண்டு வாரது மேற்பெருநாளமும் கீழ்பெருநாளம். மேற்பெருநாளம் கீழ்பெருநாளம் ஊடாக உடம்புல வலது சோனையறையை நோக்கி குருதி கொண்டு வரப்படும். குருதி கொண்டு வரப்பட்டு இந்த தொகுதி பெருநாடியினூடாக முழு உடலுக்கு விநியோகிக்கப்படும். மேற்பெருநாளம் கீழ்பெருநாளம் ஊடாகத்தான் இதயத்தை நோக்கி குருதி வரும் முதலாக. இறுதியாக தொகுதி பெருநாடியினூடாக முழு உடலுக்கும் விநியோகிக்கப்படும். ஆகவே முதலாவது கூற்று சரி. ஏ வரக்கூடிய விடைகள். அப்ப 3வது விட வராது. 4ல் 1 தெரிவு செய்யறதை விட இப்ப 3ல் 1 தான் தெரிவு செய்ய போறோம். முதலாவது, 2வது, 4வது விடைகள் தான் வரணும். 3வது விட வராது. சரி, 2வது கூற்று என்னென்றால், நாடிகள் ஒட்சியேற்றப்பட்ட குருதியை கொண்டு செல்வதுடன் நாளங்கள் ஒட்சியிறக்கப்பட்ட குருதி, அதாவது நாடிகள் ஒட்சியேற்றப்பட்ட குருதினா சிவப்பு நிறத்தில் காட்டப்படும், நாளங்கள் ஒட்சியிறக்கப்பட்ட குருதினால் நீல நிறத்தில் காட்டப்படும். அது சரியான்னு பார்ப்போம். பாருங்க, நாடிகள் ஒட்சியேற்றப்பட்ட குருதி, அப்ப தொகுதி பெருநாடி, சுவாசப்பை நாடி எல்லாம் ஒட்சியேற்றப்பட்ட குருதி, நாடிகள் ஒட்சி இறக்கப்பட்ட குருதின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளங்கள் நாளங்கள் ஒட்சி இறக்கப்பட்ட குருதி. நாளங்கள், சுவாசப்பை நாளம். சரி, இதுல தெளிவுண்டு போதாத மாதிரி விளங்குது. நாங்கள் அடுத்த படத்தை பார்ப்போம். இதை பார்ப்போம். முதலாவது இதயத்துக்கு மேற்பெருநாளம் கீழ்பெருநாளம் ஊடாக குருதி வரும். அப்ப நாளம் ஒட்சிறக்கப்பட்ட குருதி. 2வது வலது இதய வரைக்கு குருதி ஒட்சிறக்கப்பட்ட குருதி. 3வதாக சுவாச தொகுதிக்கு போகும். எதனூடாக போகும்? சுவாசப்பை பெருநாடியினூடாக போகும். சுவாசப்பை பெருநாடியில என்ன கலர் காட்டப்பட்டிருக்கு? நீல நிறம் காட்டப்பட்டிருக்கு. அது ஒட்சியேற்றப்பட்டதா ஒட்சியிறக்கப்பட்டதா? ஒட்சிசன் இறக்கப்பட்டது. ஒட்சிசன் இல்லாத குருதி தான் போகுது. பாருங்க, நான் 1ஆம் நம்பர் போட்டிருக்கேன், இதுக்கு வருது ஒட்சிசன் இறக்கப்பட்ட குருதி. மேற்பெருநாளம் கீழ்பெருநாளம் ஊடாக, அது முக்கூர் வாழ்வினூடாக வலது இதய வரைக்கு வரும். அப்ப அதுலயும் நீல நிறம் காட்டப்பட்ட ஒட்சிசன் இல்லாத குருதி. இப்ப இது ஒட்சிசன் ஏற்றப்படுவதற்காக, ஒட்சிசனுடன் கலக்கப்படுவதற்காக சுவாசப்பையை நோக்கி செல்ல வேண்டும். சுவாசப்பையை நோக்கி செல்வதற்காக இடது சுவாசப்பை பெருநாடி, இந்த நாடி மூலமாக வெளிநோக்கி செல்லுது. இந்த பெருநாடியினூடாக செல்லுவது ஒட்சிசன் இல்லாத குருதி. சரியா? அப்ப சுவாசப்பை நாடியும் சுவாசப்பை நாளமும் தான் இந்த விஷயத்துக்கு விதிவிலக்காக அமைவது. பாருங்க, சுவாசப்பை நாளம், மற்ற நாளங்கள் எல்லாம் ஒட்சிசன் இல்லாத குருதியை கடத்தும் போது சுவாசப்பை நாளம் மட்டும் ஒட்சிசன் உள்ள குருதியை கடத்தும்.
மற்ற நாடிகள் எல்லாம் ஒட்சிசன் உள்ள குருதியை கடத்தும் போது சுவாசப்பை நாடி மட்டும் ஒட்சிசன் இல்லாத குருதியை கடத்தும். ஆகவே இங்க இந்த நாடிகள் ஒட்சியேற்றப்பட்ட குருதி என்று சொன்னாலும் சுவாசப்பை நாடி என்று வரும்போது இந்த விடயம் மாறும். நாளங்கள் ஒட்சிசன் இறக்கப்பட்ட குருதி என்று சொன்னாலும் சுவாசப்பை நாளங்கள் வரும்போது அந்த விஷயம் மாறும். ஆகவே பி கூற்று வராது. பி கூற்று வராட்டி பி இல்லாத விடைகளை தெரிவு செய்யணும். 1வது வராது, 3வது வராது, 4வது வராது. ஆகவே சரியான விடை 2வது. ஆகவே சி சரி. நாளங்களினுள் இதயத்தை நோக்கி திறக்கும் வாழ்வுகள் காணப்படும். நாளங்களினுள் இதயத்தை நோக்கி திறக்கும் வாழ்வுகள் காணப்படும். அது 9ஆம் ஆண்டுல படிச்ச விஷயம் இங்கே வந்திருக்கு. சரியா? நாளங்கள் இதயத்தை நோக்கி திறக்கும் வாழ்வுகள் காணப்படும். அவை ஏசி. இப்ப நாங்க இந்த படத்துல பார்த்தது, இந்த படத்துல சுவாசப்பை நாளம், இங்கு சுவாசப்பை நாடிய காணினா சுவாசப்பை நாடி இது சிவப்பு நிறத்துல தரப்பட்டிருக்கேன், நீல நிறத்துல தரணும். சரியா? இந்த புக்ல நல்லா பாருங்க. முதலாவது 2வதுக்கு வந்துட்டு இந்த 2வது பகுதியில இருந்து ஒட்சிசன் இறக்கப்பட்ட குருதி அப்படியே இங்கால போகுது. அது நீல நிறத்துல தந்தாத்தான் எங்களுக்கு விளங்கி கொள்ள லேசி. உச்சி இறக்கப்பட்ட குருதி இப்படி வந்து சுவாசப்பை நாடியினூடாக வந்து சுவாசப்பைக்கு வந்து ஒட்சிசனுடன் கலந்து திரும்ப சுவாசப்பை நாளங்களினூடாக ஒட்சிசன் உள்ள குருதி இப்படியே வந்து இங்க வந்து சேரணும். கலர் மாறி வந்திருக்கு இந்த படத்துல. இதை பார்த்து குழம்பிடாதீங்க. மேல உள்ள படம் தான், அந்த நிறம் தான் சரி. சரி, ஆகவே 2 29க்கு 2 சரி. 30வது அனுப்புங்க ஆன்சர். சரி, 30க்கு 1வது விட 4வது விட. சரி, அனிகா செய்க வழியோடு அனுப்பியிருக்கு. பாப்போம் எத்தனை வரம்பு. சரி, இதுல பாருங்க 1வது விட வருமா 4வது விட வருமான்னு பார்ப்போம். தன்வெப்ப கொள்ளளவை கண்டறியும் பரிசோதனை. தன்வெப்ப கொள்ளளவோட சி 4 கிலோகிராம் உலோக குற்றி அப்படின்னா எம். எழுத்துக்களை கண்டுபிடிச்சா எனக்கு சமன்பாடை லேசா கண்டுபிடிக்கும். 30 பாகை செல்சியஸ்ல இருந்து 40 பாகை. அப்ப வித்தியாசம் டீட்டா 10. 40 இருந்து 30 கழிச்சா 10. மொத்த சக்தி, மொத்த சக்தி என்ன எழுத்து? கியூ. கியூ உலோக குற்றியின் தன்வெப்ப கொள்ளளவு எவ்வளவு? ஆக Q7 MC டீட்டால எங்களுக்கு சீக்குரிய விட மட்டும் தரல, மத்த எல்லாம் தந்திருக்கு. சீக்குரிய பெருமானத்தை கண்டுபிடிக்கிறது தான் எங்கட வேலை. சரியா? அவை Q7 MC டீட்டா. சரி, MC டீட்டால பாருங்க. MC டீட்டா 40ல இருந்து 30 போனா 10. Q7 8200. M4 C காணனும் 10. சரியா? இதுதான் செய்க வழி. Q7 MC டீட்டா. அவை உங்களுக்கு தெரியும். இந்த 10 வந்து எப்படி 40 சய 30. சரிதானே? இப்ப பாருங்க செய்க வழி செஞ்சீங்கன்னா சரி. அவ 8200 4 சி. அப்ப 40. 8200ல வந்து 40 நாங்க பிரிச்சால் 8200 40ஆல பிரிக்க போறோம். அப்ப 820 4ஆல பிரிச்சால் எத்தனை வரும்?
இருநூத்தி 205. அப்ப 205 தான் தன்வெப்ப கொள்ளளவு. அப்ப அதோட அலகு என்ன? ஜூல் கிலோகிராம் செல்சியஸ் -1. அப்ப 4வது விட வந்தால் என்ன உங்களோட பிழையாகின? மெட்ஸ்ல பிழை ஆயிட்டு. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் நீங்க பலமுறை செஞ்சு பார்க்கணும். அப்ப மெட்ஸ் பிழை இல்ல தனியாக ஒரு மார்க்ஸ். சரி, மெட்ஸ்ல பிழை ஆயிட்டு, மத்தெல்லாம் சரி. ஆகவே முதலாவது விட 30க்கு முதலாவது விட. சரி பிள்ளைகள், நாங்க 30 கேள்வி வரை செஞ்சிருக்கோம். சரியா? 30 கேள்வி வரை செஞ்சிருக்கோம். அடுத்த கேள்விகளை நாங்க அடுத்த